இன்னைக்கு நாம எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த டம்ளர்ல 1.5 டம்ளர் எள்ளு, அதே டம்ளர்ல 1 டம்ளர் வேர்க்கடலை, 1.5 கப் எள்ளு, 1 கப் வேர்க்கடலை, 1.5 கப் வெல்லம். நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லாம் அளந்து எடுத்துக்கணும். நம்ம எள்ளை களைஞ்சி எடுத்துட்டு வறுத்து எடுத்துட்டு வரலாம். களைஞ்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, அடியில் எவ்வளோ மண் இருக்குன்னு. நம்ம மண்ணெல்லாம் எடுத்துட்டு எள்ளை மட்டும் வடித்து எடுத்தாச்சு. இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளை இது போல் வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா எள்ளு தண்ணியெலாம் ட்ரை ஆகி பொரியணும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் ட்ரை ஆகிடுச்சுங்க, பொரிய ஆரம்பிக்குது. நல்லா பொரியுதுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இதோடைய தோலெல்லாம் நம்ம சுத்தமாக எடுத்துடணும். அதுக்கு வறுபட்டு எடுத்தோம்னா ஈஸியாக வருங்க. வேர்க்கடலையும் நல்லா பொரியிற சத்தம் வருது. இதையும் இப்போ எடுத்துக்கலாம். வேர்க்கடலை தோல் எடுத்தாச்சு. இதை இப்போ நான் தோல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம ஜாரில் எள்ளும் வேர்க்கடலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பொடி பண்ணிட்டு வரேங்க. இது இந்த அளவுக்கு இன்னும் நல்லா மைய அரைச்சிட்டு வரணும். கொஞ்சம் எள்ளு சூடாக இருக்கக்குள்ளேயே அரைக்கணுங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. அரைப்படக்குள்ளே உதிரியாக வராது. இது மாதிரி ஜாரில் கொஞ்சம் ஒட்டி வரும். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இது ஒரு கிண்ணியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், எள்ளும் வேர்க்கடலையும் அரைச்சிட்டு வரக்குள்ள இப்படி பிடிபடுற மாதிரி நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும். இதோட நம்ம இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெல்லம் நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த கட்டியை நல்லா உடச்சி விட்டு நல்லா எள்ளு தூளோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நல்லா இப்படி அமுக்கி வைக்கலாம். நல்லா அமுக்கி வச்சுட்டு இப்படி ஒரு ஓரமாக இருந்து எடுத்து உருண்டை நல்லா அமுத்தி பிடிக்கணுங்க. நல்லா இப்படி பாருங்கள், அமுத்தி பிடிக்கணும். பாருங்கள், நம்ம எள்ளு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எள்ளு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம எள்ளு உருண்டை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு.